2 நிமிஷம் ரீல்ஸ் போதுமானதா இருக்கும். ஆனா ஒரு நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட வரலாற்றை சொல்லணும்னா ஒரு 10-15 நிமிடங்களாவது பேசினாதான் அந்த வரலாறை உங்களுக்கு கடத்த முடியும். இந்தியாவிற்கே அனைத்து போராட்டங்களுக்கும் முன்னோடியான வரலாற்றை கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வரலாறு தேவையில்லை. திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை எழுதியதும் தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாடாக வடிவமைத்ததும் ஒரு பேனாதான். RSS தலைவர் மோகன் பகவத் ஜென்சி ஜென் ஆல்பா இளைஞர்களோடு, குழந்தைகளோடு, இளைஞர்கள்லாம் கிடையாது, அவங்க குழந்தைகளோடு உரையாடி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நீங்க கவனத்துல வச்சு. அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஒரு பேனாவை ரொம்ப கவனமா பாதுகாத்துட்டு இருந்தார் இந்நேரம் வரைக்கும். பத்திரமா கொடுத்துடணும், யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அது வெறும் பேனா கிடையாதுங்க. திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை எழுதியதும் தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாடாக வடிவமைத்ததும் ஒரு பேனாதான். அந்த பேனா மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய பேனா. நேற்றைக்கு நம்முடைய உயிர்நிகர் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள். அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சமூக அரசியல் சூழல் இங்க நமக்கு உருவாகி இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பயிலரங்கம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக, கடலூர் மாவட்டத்தின் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வரலாற்று திராவிட இயக்க வரலாற்று பயிலரங்கத்திற்கு வரவேற்புரையாற்றி இருக்கின்ற எங்கள் பேரவையினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் முரளி அவர்களே, வாழ்த்துரை வழங்கி இந்த பயிலரங்கத்தை சிறப்பித்திருக்கின்ற கடலூர் மாநகர திமுகவின் செயலாளர் அன்பு சகோதரர் KS ராஜா அவர்களே, கடலூர் மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சுந்தரி ராஜா அவர்களே, என்றைக்கும் எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழேந்தி அவர்களே, வாழ்த்துரை வழங்கியிருக்கிற கவிஞர் அன்பன் சிவா அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற கவிஞர் எழிலேந்தி அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற தோழர் விடுதலை அவர்களே, இங்கு இருக்கின்ற பெரும்பாலானோருக்கு ஆசிரியராக இருந்து இப்பொழுதும் பேராசிரியராக விளங்கி கடலூர் தமிழ்ச்சங்கத்தை மிக திறம்பட வழிநடத்தி வருகின்ற, வெறும் தமிழ்ச்சங்கம் என்பது புராணங்களையும் இதிகாசங்களையும் பேசுகின்ற இடமாக இல்லாமல் அதை ஒரு போராட்ட சங்கமாக, போராட்ட இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய மதிப்பிற்குரிய ஐயா பேராசிரியர் குழந்தை வேலனார் அவர்களே, இந்த பயிலரங்கத்தின் வகுப்பினை திராவிட இயக்க வரலாற்றை உங்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கின்ற எங்கள் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களே, எங்கள் பேரவையின் தலைமை நிலைய முதன்மை செயலாளர் தோழர் எட்வின் அவர்களே, பேரவையின் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில செயலாளர் தோழர் பிரவீன் அவர்களே, இங்கு கூடியிருக்கிற பயிலரங்கத்தினுடைய மாணவர்களாக வீற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எங்கள் பேரவையினுடைய பொதுக்குழு அண்மையில் நடந்தது. அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த பயிலரங்கம். ஏன்னா இன்னைக்கு எங்களை போன்ற திராவிட இயக்கங்களினுடைய, எங்களை போன்ற சமூக ஜனநாயக அமைப்புகளினுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்க வேண்டியது அனைவரிடமும் திராவிட இயக்க வரலாற்றை கொண்டு போய் சேர்ப்பது, கருத்தியலை இன்னும் தீவிரமாக கொண்டு போய் பரப்புவது அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுக்குழு கூடி பேசும்போது பயிலரங்கங்களை எல்லா இடங்களிலும் நடத்துவது அப்படிங்கிற ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம். முதல் பயிலரங்கம் என்பது கடலூர் மாவட்டத்தில், ஏற்கனவே அண்ணன் புகழேந்தி அவர்கள் சொன்ன மாதிரி பல்வேறு வரலாற்று சிறப்புகளை உடைய இந்த கடலூர் மாவட்டத்தில் முதல் பயிலரங்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம். ஏன் பயிலரங்கம் நடத்த வேண்டியது இருக்குது, ஏன் அதை மறுபடியும் ஏற்கனவே நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இளைஞரணியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்க பயிற்சி பட்டறையை நடத்தினாங்க.
தொடர்ந்து பயிலரங்குகள் நடந்துட்டு இருக்கு. திராவிடர் கழகம் நடத்துறாங்க, மணியண்ணன் அவர்களுடைய அமைப்பு எல்லாருமே நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதையே தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அப்படி ஏன் இந்த பயிலரங்கத்தை நம்ம திட்டமிடுறோம் அப்படின்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல நேரங்களில் நாமெல்லாம் வரலாறு குறித்து பேசணும் இளைஞர்கள் கிட்ட. அப்போ பொதுவான அமைப்புகள்ல பொதுவான இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு பேசும்போது, சில லைவ் ஷோலாம் நடத்தும் போது இளைஞர்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு வரலாறு எல்லாம் தேவையில்லை. இளைஞர்கள் சொல்றாங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் சொல்றாங்க, இந்தியாவிற்கே அனைத்து போராட்டங்களுக்கும் முன்னோடியான வரலாற்றை கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வரலாறு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இளைஞர்கள் வரலாறு தேவையில்லை அப்படின்னா வேற என்ன அவர்களுக்கு இன்றைக்கு ஈர்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த இளைஞர்களை வரலாறு நமக்கு இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நிமிஷம் ரீல்ஸ், 2 நிமிடம் ரீல்ஸ் போட்டா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நமக்கு ஒரு நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட வரலாறு இருக்கு. அதை 2 நிமிட ரீல்ஸ் சரி பண்ணிடாது, அதுக்கு ஈடாகாது. ஒரு சினிமா வசனம் போடுறதுக்கு வேணா உனக்கு 2 நிமிஷம் ரீல்ஸ் போதுமானதா இருக்கும். ஆனா ஒரு நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட வரலாற்றை சொல்லணும்னா ஒரு 10-15 நிமிடங்களாவது பேசினாதான் அந்த வரலாறை உங்களுக்கு கடத்த முடியும். அப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த வரலாற்றை நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இன்னொன்னு, இளைஞர்களை திசை திருப்புவதற்கு எத்தனையோ என்ன சொல்றது, அந்த கவனச்சிதறல்களுக்கான காரணிகள் நம்ம சுத்தி நிறைய இருக்கு. இன்னைக்கு அது இன்னும் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில தான் அதிலிருந்து அவர்களை சரியான வழியில வழி நடத்தணும் அப்படின்னா, அது திராவிட இயக்க வரலாற்று அவர்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்ப்பதால மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறதா முடிந்த முடிவாக இங்க இருக்கு. அந்த அடிப்படையில் தான் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்பது பயிலரங்குகளை நடத்துவது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதை இன்றைக்கு முதல் பயிலரங்கமாக கடலூர்ல தொடங்கி இருக்கிறோம். அதை ரொம்ப சிறப்பாக இங்க இருக்கிற தோழர்கள் அனைவருமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அரங்கத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாவட்ட திமுக கழகத்துக்கு, திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு எங்களுடைய நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மாநகரத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு அரங்கம், ரைட்டு, அது திமுகவில் மட்டும்தான் இருக்க முடியும். உண்மையிலேயே இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே திமுகவுக்கு இருப்பது மாதிரியான ஒரு கட்டமைப்புங்கிறது எங்கேயுமே கிடையாதுங்க. அதை நீங்கள் அறிவாலயம் எடுத்து பாருங்க. அறிவாலயத்தை மாதிரி வேற எந்த கட்சியினுடைய தலைமை நிலையத்தையாவது நீங்கள் பார்க்க முடியுமா? அங்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற ஒரு கூட்டம். இப்போ அதாவது எதிர்கட்சி தலைவராக கூட நம்முடைய தலைவர் இன்றைக்கு இல்லை, சரியா? எதிர்கட்சியாக நாம இருக்கோம். ஆனாலும் நம்மளுடைய அன்பிக்கினிய தலைவர் அவர்கள் இன்றைக்கு அவரை பார்க்க வர்ற கூட்டம் இருக்குல்ல, தினமும் 1000 பேர் பார்க்க வந்துட்டே இருக்காங்க அறிவாலயத்துக்கு. அதுதான் திமுக. உண்மையை அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய மாநகர அலுவலகத்தை எங்களுடைய பேரவையினுடைய பயிலரங்கத்திற்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு. திராவிட இயக்கமும் பண்பாட்டு மாற்றங்களும், நான் அந்த தலைப்புக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். பண்பாட்டு மாற்றங்களும் சரி, இந்த பண்பாட்டு மாற்றங்கள் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எல்லாரும் சொல்றோம், அண்ணன் ராஜா அவர்கள் இங்க பேசும்போது நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம், எத்தனை திட்டங்களை நம்ம தீட்டி இருக்கோம், பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடுகளை கொடுத்து உள்ளாட்சியில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம், இளைஞர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். சரி, ஆனா அதை இளைஞர்கள் கிட்ட நம்ம சொன்னோமா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இத்தனையும் கொடுத்து ஏன் நமக்கு அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு நிலையை ஏன் இங்க உருவாக்குறாங்க அப்படின்னா, அதை இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எந்த ஒன்றையும் வீட்டிலிருந்து தொடங்கணும். நாம போய் ரோட்ல போய் நின்று 10 பேரை பார்த்து பேசுறதுல இல்லை, வீட்டிலிருந்து தொடங்கணும். தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய வீட்டிலிருந்து தாங்க அவருடைய புரட்சியை தொடங்கினாரு. அவருடைய தங்கை மகள் சின்ன வயசுலேயே பால்ய விவாகம் செய்விக்கப்பட்டு கணவனை இழந்து சிறு வயதிலேயே குழந்தையாய் இருக்கும் போதே விதவையான தன்னுடைய தங்கை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தவர் தந்தை பெரியார். அங்க இருந்து தொடங்குறார், வீட்டில இருந்து பெரியார் தொடங்குறார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டில இருந்து தொடங்கணும். வீட்டுல யாராவது அரசியல் பேசுறோமா? இன்னைக்கு இங்க இளைஞர்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கீங்க, கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க.
பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க. இங்க உண்மையிலேயே இதுக்கு மேல வந்து சும்மா எல்லாம் கிடையாதுங்க. நேர்மையோடும் மனசாட்சியோடும் நாம வந்து பேச வேண்டிய ஒரு இடத்துல இருப்போம். உண்மையிலேயே நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டில் உங்க பிள்ளைகளோடு அல்லது உங்கள் பேர பிள்ளைகளோடு திராவிட இயக்க அரசியல் குறித்தும் திமுக இந்த தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிற திட்டங்கள் குறித்தும் நன்மைகள் குறித்தும் நீங்க பேசி இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி, பாராட்டுகள். ஏன்னா நம்ம அதை செய்ய தவறிட்டோங்க, அதான் உண்மை. ஒரு காணொளி பார்க்குறேன், ஜென்சி மீட் நடத்துறாங்க திமுகவின் சார்பாக ஒரு காணொளி பார்க்குறேன். அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா திமுக, எங்க அம்மா திமுக, எங்க குடும்பமே தீவிரமான திமுக, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நாங்க திமுக தாங்க. ஆனா எனக்கு திமுகவும் திராவிட இயக்க வரலாறுகளும் எப்ப எனக்கு அறிமுகமாகி எனக்குள்ள போய் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா என்னோட 25 வயசுலன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப 25 வயசு வரைக்கும் அந்த குடும்பம் ஏன் அந்த குழந்தைகிட்ட இந்த இயக்க வரலாறு குறித்து பேசல? அவங்க உண்மையிலேயே வருத்தப்பட்டாங்க. 25 ஆண்டுகளை நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் எங்க வீட்டுல அதை பத்தி என்கிட்ட யாருமே பேசல. ஆனா அந்த தப்ப நான் செய்ய விரும்பல. என் பையன் 8வது படிக்கிறான், அவனை நான் இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு கலைஞர்னா யாருன்னு தெரியும், அண்ணான்னா யாருன்னு தெரியும், இன்றைக்கு இருக்கிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா என்னன்னு தெரியும், திமுகனா என்னன்னு தெரியும், திராவிட இயக்கம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அப்போ எங்க தப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். பண்பாட்டு மாற்றமாக இருந்தாலும் சரி, அரசியல் மாற்றமாக இருந்தாலும் சரி, வீட்டிலிருந்து தொடங்குங்க. குழந்தைங்க கிட்ட பேசுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா கேட்கிறோம்ல, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க, உடனே வீட்டு பாடம் எழுதி கொடுத்துருக்கிற டைரியை எடுத்து பார்க்குறோம்ல, இன்னைக்கு என்ன சயின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே வேணும் தான். அதுதான் அது முக்கியம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதோடு சேர்த்து அந்த பிள்ளைகளோட கொஞ்சம் நீங்கள் அரசியல் குறித்து என்ன தெரியும் பிள்ளைகளுக்கு, அரசியல் சின்ன பிள்ளை தானே நினைக்காதீங்க. RSS தலைவர் மோகன் பகவத் ஜென்சி ஜென் ஆல்பா இளைஞர்களோடு, குழந்தைகளோடு, இளைஞர்கள்லாம் கிடையாது, அவங்க குழந்தைகளோடு உரையாடி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. 15 ஆண்டுகளாக அவங்க இதை நடத்திட்டு இருக்காங்க. 15 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் தான் அவர்களுடைய இலக்கு. இந்த கடந்த 6ஆம் தேதி நடந்திருக்கு, டெல்லியில, மும்பையில நடந்திருக்கு. அதுல மோகன் பகவத் RSS தலைவர் பேசியிருக்காரு. யாரோட பேசியிருக்காருன்னா, இங்க உங்க வயதை ஒத்தவர்களோடலாம் அவர் பேசல, அவர் வயதை ஒத்தவர்களோடும் அவர் பேசல. 15ல இருந்து 19 வயசு பிள்ளைகள் 2000 பேரை கூட்டி வச்சு அவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதுக்காக அதாவது ஒரு மனித குலத்திற்கு விரோதமான கருத்துக்களையே அவர்கள் வந்து குழந்தை பருவத்திலிருந்து திணிக்க முயல்றாங்க அப்படின்னா, நாம அந்த பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்காக, அவர்களுடைய மேம்பாட்டிற்கான ஒரு வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு சித்தாந்தத்தை குறித்து பேசுவதற்கு நாம ஏன் வயது வரம்பு நிர்ணயிக்கணும் நான் கேட்கிறேன். பேசுங்க, சின்ன பிள்ளையில இருந்தே பேசுங்க. குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுங்க, பெரியாரை பத்தின பாடல்களை சொல்லிக் கொடுங்க, பாரதிதாசன் பாடல்களை சொல்லிக் கொடுங்க. அவங்கள உட்கார வச்சு நீங்க வகுப்பு எடுக்க வேண்டாம், போற போக்குல சொல்லுங்க. ஒரே ஒரு உதவி, இவ்வளவு சொல்றிய, உன் வீட்டுல நீ என்ன பண்ணிருக்கேன்னு நீங்க கேட்கலாம். என்னுடைய மகளுக்கு நான் உட்கார வச்சு எல்லாம் பாடம் நடத்தல. வண்டியில பின்னாடி உட்கார வச்சு நாங்க எங்கேயா போயிட்டு இருக்கும் போது, அம்மா கதை சொல்லுமான்னு அவ ஏதாவது கேட்டா உடனே நான் சொல்ற கதையெல்லாம் திராவிட இயக்க கதைகள் தான் சொல்லுவேன், திராவிட இயக்க வரலாறுகளை தான் சொல்லுவேன். இன்னைக்கு என் பேரன்கிட்டையும் நாங்க ஆரம்பிச்சிட்டோம். புரியுதோ புரியலையோ, நாளைக்கு அவன் கேட்பான்ல, இன்னைக்கு கேட்கிறான். எங்க ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, சுபவி ஐயா அவங்க வீட்டுக்கு என் பேரனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வாழ்த்து வாங்குறதுக்காக நாங்கள் கூட்டிட்டு போனோங்க. கூட்டிட்டு போனா அவனுக்கு பெரியாருடைய சிலையெல்லாம் தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் பெரியார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருந்துச்சு. எங்க வீட்டில் சுவர்ல வந்து பெரியார் அவருடைய அந்த ஸ்டிக்கர் இருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு அதுல மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்போம். அண்ணன் வீட்லேயும் அது எழுதி இருந்தாங்க. ஆனால் அதை பார்த்து தான் நானே வாங்கி எங்கள் வீட்டில் ஒட்டினேன். அதை வந்து பெயிண்ட் அடிக்கும்போது அது மறைஞ்சு போச்சு. இவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு கேட்குறான், எங்கே பெரியார் தாத்தா காணோம்? யார் வீட்டில் வந்து கேட்குறான்னு பாருங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியுது எங்கே பெரியார் தாத்தா காணோம். சுவரை பார்த்த உடனே அவனுக்கு அங்கே பெரியார் தாத்தா இருக்கணும். அவனுக்கு அது பெரியார் தாத்தா என்ன பண்ணார் அதெல்லாம் வேண்டாம். முதல்ல அடையாளப்படுத்துங்க, பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்துங்க. இவர் தான் நமக்கானவர் அப்படிங்கிற அடையாளப்படுத்துங்க, தப்பே கிடையாது. எங்க மழலையே திரும்பாத பிள்ளைகளுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுக்கும்போது, சந்தியா மந்திரம் சொல்லி கொடுக்கும்போது, ஏன் நம்ம வந்து பெரியாரை பத்தி சொல்லி கொடுக்க கூடாது? பாரதிதாசன் பாடலை ஏன் சொல்லி கொடுக்க கூடாது? சொல்லி கொடுங்க. வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வாங்க.
இன்னைக்கு வந்து ஜென்சி தலைமுறைகளுக்கு எல்லாமே வந்து தகவல் தொழில்நுட்பம் தான், மொபைல் தான், கூகுள் தான், என்னென்னது ஜெமினி தான், ஏஐ தான், எல்லாம் இருக்கு. இல்லைன்னு நான் சொல்லல, அதெல்லாமே வேணும் தான். ஆனா அது சரியான தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதுக்கு ஒரு உதாரணம் தான் கவிஞர் அவர்கள் வந்து இங்க அன்பன் சிவா அவர்கள் சொன்ன அந்த செய்தி. காரைக்குடி ராமசுப்பையா அவர்களினுடைய மகன் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல பிறந்தாருன்னு கூகுள் சொல்லுது, விக்கிபீடியா சொல்லுதுன்னா, விக்கிபீடியான்றது என்னது? யார் வேணா அதுல போய் கரெக்ஷன் போடலாம். அது தெரியுமா உங்களுக்கு? யார் வேணாலும் விக்கிபீடியாவுக்குள்ள போயிட்டு அந்த இது தொடர்பான உங்களுடைய அப்டேட்டை வந்து நீங்க கொடுக்கலாம். அப்போ நீங்க சுபவி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா அவரே எழுதிய வந்ததும் வாழ்வதும் என்ற அவருடைய பயோகிராஃபியை நீங்க வாங்கி படிக்கணும். இது எங்கள் பேரவையினுடைய கருஞ்சட்டை பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. மொத்தம் 167 தலைப்புகள்ல நாங்க நூல்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுல ஒன்று பேராசிரியர் சுபவி அவர்களினுடைய வந்ததும் வாழ்வதும் என்ற ஒரு நூல். அதுல அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை அவரே சொல்லி இருக்கிறார். அது சரியா இருக்குமா, இல்ல ஒரு விக்கிபீடியால வந்திருக்கிறது சரியா இருக்குமா? ரைட்டா? இன்னொன்னு, ஐயா கலைஞர் அவர்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க போகணும்? நெஞ்சுக்கு நீதி படிக்கணும். ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தனஞ்சய் கீர் எழுதிய அம்பேத்கர் வரலாறை நீங்க படிக்கணும். ஏன்னா அது அம்பேத்கர் அவர்களிடமே காட்டி ஒப்புதல் பெற்று வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். ரைட்டா? பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா திரு அண்ணா பரிமளம் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். பெரியார் அவர்களுடைய வரலாறை படிக்கணும்னா தமிழர் தலைவர் அப்படின்ற புத்தகம் கவிஞர் கருணானந்தம் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் பெரியாரை பற்றி எழுதியிருக்காங்க. ஆணைமுத்தையா எழுதிய புத்தகங்கள் இருக்கிறது. சாமி சிதம்பரம் ஐயா எழுதின புத்தகம் இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து ஆத்தன்டிக்கான வழிகள் நாம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஆசிரியர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, ஐயாவின் அடிச்சுவட்டில் அவரே எழுதியிருக்கிறார். அப்போ இதுல ஏன் வந்து நம்ம திரும்ப இதை சொல்றோம்னா, இன்றைய பிள்ளைகளுக்கு ரீல்ஸ்ல வர்றது வாட்ஸ்அப்ல வர்றது மட்டும்தான் வரலாறா இருக்கு. அப்படி இல்லை. வரலாறு என்பது புத்தகங்களில் தேட வேண்டியது, ஆவணங்களில் இருந்து பெறப்பட வேண்டியது அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்காக தான் இந்த பயிலரங்குகள். இந்த பயிலரங்குகளில் பயன்பெற்றவர்கள் அடுத்தடுத்து அதை கொண்டு போய் நீங்க அப்படியே வச்சுக்க கூடாது. மற்றவங்க கிட்ட போய் உரையாடணும். உரையாடி அவர்களையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த பயிலரங்கத்தை ஒட்டி எங்கள் பேரவையை பற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் சொல்லிட்டு அண்ணன்ட்ட நான் மைக் கொடுத்துட்றேன். எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்றது ஒரு சமூக நீதி அரசியல் இயக்கம். தந்தை பெரியார் அவர்களினுடைய கொள்கைகளை, கருத்துக்களை மக்களிடையே சென்று பரப்புவதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். அதற்காக சில துணை அமைப்புகளை நாங்கள் வச்சிருக்கோம். அதில் ஒன்று கருஞ்சட்டை பதிப்பகம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை சொல்லிட்டேன். நூல்கள் வந்து 167 தலைப்புகளில் நூல்கள் நாங்கள் வெளியிட்ட நூல்கள் இருக்கு. அது இல்லாமல் திராவிட இயக்க சிந்தனைகள் சார்ந்த நூல்களும் எங்ககிட்ட கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக திராவிட பள்ளி. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு கேள்வி இருக்கும், திராவிட இயக்க வரலாறு இந்த ஒரு பயிலரங்கத்தில் மட்டுமே எங்களால் தெரிஞ்சுக்க முடியுமா? நாங்கள் வந்து அதை அடிப்படையிலிருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். உங்களுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் எங்கள் அமைப்பு நடத்துகிற பேரவை நடத்துகிற திராவிட பள்ளி. திராவிட பள்ளியில் நாங்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை நாங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரோம். பாடங்களை புத்தகங்களாக நாங்கள் கொடுக்குறோம். தேர்வுகள் வைக்கிறோம். ஓராண்டு காலம் அந்த வகுப்பு. ஓராண்டு முடிவில் உங்களுக்கான சான்றிதழ் கொடுக்கப்படும். அதற்கு ஒரு விழா நடத்தி தகுந்த ஆளுமைகளை கொண்டு நாங்கள் உங்களுக்கு அந்த சான்றிதழை வழங்குவோம். இது ஒன்று. இன்னொன்று, கருஞ்சட்டை பதிப்பகம் மாதிரி எங்களுடைய மாத இதழ் திராவிட முழக்கம் அப்படிங்கிற ஒரு மாத இதழை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். திராவிட இயக்க கருத்தியலோடு சேர்த்து நடப்பு அரசியலையும் நீங்கள் அதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து மாத இதழ். ஆண்டு சந்தா அப்படிங்கிறது 400 ரூபாய். 400 ரூபாய்லாம் இந்த காலத்தில் ஒரு பெரிய தொகையே கிடையாது. மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே எவ்வளோ பண்ணுறோம்? 300-400 பண்ணுறோம். சரியா? அதனால் ஒரு செய்திகளை வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நாம் இருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 1973 இறந்து போன பெரியாரை 1977 எம்ஜிஆர் சக்கர நாட்காலியில் உட்கார வச்சு மேடைக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு ஒரு முட்டாள் சொல்லுவான். அதை கேட்டுட்டு நாமளும் கை தட்டிட்டு இருக்கோம்.
சரியா? அப்போ தெரியணும் நமக்கு. வரலாறு தெரிஞ்சாதான் டேய் அப்பவே எந்திரிச்சு கேட்பாங்க நம்ம பிள்ளைங்க. 73லயே பெரியார் இறந்து போயிட்டாரே, அவர் எப்படா 77ல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மேடைக்கு வர முடியும்? இன்னும் காதுல பூ சுத்துறியாடான்னு அவன் எந்திரிச்சு கேட்பான். அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பத்திரிகைகளை வாங்கி படியுங்க, திராவிட முழக்கம் சந்தா கட்டுங்க, அதுல நீங்க வந்து உறுப்பினரா சேருங்க அப்படின்னு நாங்க அழைக்கிறோம். இது இல்லாம நிறைய வந்து பத்திரிகைகள் திராவிட இயக்கம் சார்ந்து வருது. வாங்கி படிங்க, வாசிங்க. அதுதான் நம்மளுக்கான ஒரே மருந்தாக இருக்க முடியும். இந்த பயிலரங்கத்தை பொறுத்தவரை எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது உங்களை எங்களுடைய பக்கம் திருப்புவதோ அல்லது எங்களோடு சேர்ந்து வாங்கன்னு கையை பிடிச்சி இழுக்கிறதோ கிடையாது. பயிலரங்கத்தை முழுமையா கேளுங்க. உங்களுடைய சிந்தனையை கொண்டு உங்களுடைய புத்தியை கொண்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு சரியா இருக்கு, இவங்க சரியாதான் நம்மளை வழி நடத்துறாங்கன்னு உங்களுக்கு பட்டால் எங்களோடு இணைந்து செயல்பட வாருங்கள் என்று அழைக்கிறேன். இந்த பயிலரங்கத்தினுடைய விளைவாக எங்களுடைய அழைப்புக்கு ஒரு பலன் கிடைத்தால் உண்மையிலேயே நாங்கள் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.